வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறையா மசாலா போட்டு ஜூஸியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். மட்டனை மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மட்டனை வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். நாம் வாங்கியிருக்க கறியை பொறுத்து தான் விசிலோட அளவு. 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. குக்கரில் உள்ள ஆவி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்கள் குக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. கறி வேகலை அப்படின்னா இன்னும் 1 அல்லது 2 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 அல்லது 3 ஸ்பூன் நெய். நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பிரியாணி கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறோம். அதனால் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி பூ, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி கொழுப்பு இருந்தால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கொழுப்பு ஆட் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6 வெங்காயம் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். 6 வெங்காயம் அரைச்சி ஊற்ற போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 4 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவாக கீறி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் 3 தக்காளி இப்போ வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 தக்காளி அப்புறம் அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அதிகமாக தேவைன்றதுக்காக புதினா 2 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 6 வெங்காயத்தை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மீதமுள்ள அந்த 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா அந்த 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச கறி எடுத்துக்கலாம். கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண தயிரை இந்த மசாலாவும் கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு உலக்குனா 2 டம்ளர் அரிசி. அப்போ 4 உலக்குக்கு 16 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆல்ரெடி நாம் கறி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்போ தூள் உப்போ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி 4 உலக்கு எடுத்திருக்கேன். அந்த அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்பப்போ அந்த தட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டி பிரியாணி வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். பிரியாணி அரிசி அந்த வேகும் பொழுது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஃபைனலாக தண்ணி நல்லா சுண்டி அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. சூடான சுவையான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.